ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ட்ரெய்லரும் சரி, சாங்கும் சரி, கொரியோகிராஃபியும் சரி, எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னு சொன்னோன்னா, என்னோடய டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜியோட கேரக்டர் தான். என்னால் இப்போ கூட நம்ப முடியல அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு. ஏன்னா அவர் கேரக்டர் வாழ்வார், நடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. அதுக்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஏதோ வித்தியாசமான விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஜோக்ஸ் அபார்ட், பட் சீரியஸ்லி பரத்துக்காக இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கொரியோகிராஃபிலேருந்து லிரிக்ஸ்லேருந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்குது. பார்க்கும்போதே சாங் பிக்சரைசேஷன் கூட வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இதுதான் நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த காஸ்டியூமு. அது ஒரு கோணி மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். டேரக்டருங்க கோணி மாதிரி இருக்கும், பயங்கர திக்காக. அது வந்து ஒரே காஸ்டியூம், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். அதுக்குள்ளே பூண்டு ஜிப்பு போட்டு இருக்கணும். இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், இவ்வளோ தான் காற்று வரும். ஃபுல்லாக க்ளவுஸு, பயங்கர டார்ச்சாக இருக்கும். இப்போ உச்சி வெயிலில் வந்து பயங்கர ஷூட்டிங் நடக்கும். ரொம்ப பிரச்சனை. அவசரத்துக்கு போகணுன்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வந்து டேரக்டர் என்ன சொன்னார், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டேரக்டருக்கு. ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான். இது ஒரு புறவாழ்வில் இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு. ஒரு பீயிங் ஸ்டோன்டுனா எனக்கு என்னென்னு தெரியல. கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க, கொஞ்சம் தெரியும். ஒரு புதுசான ஒரு கதைக்களத்தோடு இன்றைக்கி வர்றவங்க வர்றாங்க. இட்ஸ் வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். எல்லா கதைக்களங்களிலுமே ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ளே புகுந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் ஒரு சமூகத்தை சொல்ல முடியும், உறக்க சொல்ல முடியும். அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க. பட் இது வந்து யூ ஆர் கோயிங் டு ரியலி என்ஜாய் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே ஒழிச்சுக்கிருக்க ஒரு கலைஞன். அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு. ஆக்சுவலி எனக்கு எப்படி இது சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது எப்படி ஆரம்பித்தேன், இந்த படம் இந்த நிலைமைக்கு வருமாங்கிறதே எனக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்தாங்க. பண்ணுறோம் சார். டெய்லி நானும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தாடி இவ்வளோ முடியோட உட்காந்துட்டு இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவோம், பேசுவோம், சமோசா டீ சாப்பிடுவோம், போயிடுவோம். ப்ரொடியூசரும் வருவார், அவரும் சாப்பிட்டு போயிடுவார். நான் சொல்கிறது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணாமல் போனது. எங்களை ஒரு 6 மாதம் அலக்கடிச்சது. பிகாஸ் நான் காக்க வச்சதுன்னு சொல்கிறது வேறு, அலக்கடிச்சது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு நான் அடுத்து என்னோடய கெரியரில் என்னோடய சர்வைவலில் பார்க்கணும், நான் அடுத்தடுத்த படங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓவர் நைட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் முடிய வெட்டிட்டேன், தாடி எடுத்துட்டேன். முன்னாடி அடுத்த நாள் விட்டு வந்து நிற்கிறேன். ஒரு ஜி என்ன ஜி இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு பின்ன நான் என்ன பண்ண முடியுங்க? 1 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, அடுத்து நான் எதாவது பண்ணணும். இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மத்தியில் ஐ திங்க் எங்களோட ஒரே ரெஸ்கியூக்கு ஃபஸ்ட்டு வந்தவர் சிவனேசன் சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். எங்களோட நடிகர் சங்கத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். விஷால் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சிம்பாங்கிற டைட்டில் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதை நாங்கள் வந்துட்டு இழக்க தயாராக இல்லை. என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். ஏன்னா பிகாஸ் அவர் விஷால் எனக்கு தெரியும். நாங்கள் காந்தி கிருஷ்ணா சார் டைரக்ஷனில் வந்துட்டு அவரோட கெரியரை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் ஐ வாஸ் ஆல்சோ 1 ஃபிலிம் ஓல்ட், பாய்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்திலேருந்து ஒரு நல்ல பழக்கம், அவரோட வெற்றி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாவில் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா இல்லாமல் அதர் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ் அவர் எடுத்து இப்போது பெரிய லெவலில் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சிம்பாங்கிற டைட்டில் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் போராடி எங்களுக்கு வாங்கி கொடுத்த எங்களோட தலைவர் நாசர் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். நான் 2 வாக்குறுதிகள் இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரசி மூலிமா பாதிக்கப்படாது. ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. நீயா நானான்னு பார்த்துறேன். 2வது விஷயம், இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் மறுபடி
ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும். சும்மா வந்தாங்க ஒரு படம் பாவம் எடுத்தாங்க, எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டான், எவனோ ஒருத்தன் வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழில் போகக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் மறுபடி படம் எடுக்கணும். பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க. பரத், நீ எப்போவுமே உன்னோட நீ ஜெயிக்கும் போது ஆளாக நான் சந்தோஷப்பட்டுருக்கேன் நான் தான். ஏன்னா இவன் வந்து பொறாமப்படுவோம். இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹேவ் இன் த இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது விஜய், அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து லைக் அந்த டைமிங்கு, அவன் அந்த கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது வந்து இட்ஸ் லைக் ஹி டிசர்வ் சக்ஸஸ். அது ஒன்று தான். வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் யூ பரத், நாட் as நடிகர் சங்கம், நாட் as ஆஃபீஸ் பேரர், பட் as your brother I am always there and I will always be there for you. சிம்பா டெஃபினட்டாக ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.